ஹலோ கைஸ், இன்றைக்கி ஐஎன்சி மாநாடு பற்றி கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கூட்டம் வந்துட்டு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பம்பாயில் வந்துட்டு நடந்திருக்கும் 1885. இதோட தலைவராக வந்துட்டு நம்ம டபிள்யூஎஸ்சி பானர்ஜி வந்துட்டு இருந்திருப்பார். செகண்ட் காங்கிரஸ் மாநாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும். தாதாபாய் நவ்ரோஜி வந்துட்டு இதோட தலைவராக வந்துட்டு இருந்திருப்பார். மூணாவது கூட்டம் வந்துட்டு மெட்ராஸில், இதோட தலைவராக பத்ருதீன் தியாப்ஜி வந்துட்டு இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு நாலாவது காங்கிரஸ் மாநாடு வந்து இந்த அலகாபாத்தில் நடந்திருக்கும். இதோட தலைவராக வந்துட்டு ரஹிமதுல்லா சயானி அப்படின்றவர் வந்துட்டு தலைவராக வந்துட்டு பிரசிடெண்ட்டாக வந்துட்டு இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம மெட்ராஸில் நடந்த மற்ற காங்கிரஸ் செஷனோட தலைவர் வந்துட்டு யாருன்னு வந்து பார்த்து வச்சுக்கலாம். 1894 வந்துட்டு ஆல்ஃப்ரட் வெப் அப்படின்றவர் வந்துட்டு தலைமை தாங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு 1894 வந்துட்டு இந்த ஆனந்த் மோகன் போஸ் அப்படின்றவர் வந்துட்டு தலைமை தாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் 1903 வந்துட்டு லால் மோகன் கோஸ் அப்படின்றவர் வந்துட்டு தலைமை தாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் 1914 வந்துட்டு ராஸ் பிகாரி கோஸ் அப்படின்றவர் தலைமை தாங்கியிருப்பார். ஸோ இது வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டில் வந்துட்டு எல் வரும், நெக்ஸ்ட்டு தான் ஆர் வரும். அதனால் லால் மோகன் கோஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராஸ் பிகாரி கோஸ். ஃபைனலாக 1927 வந்துட்டு இந்த எம்ஏ அன்சாரி அப்படின்றவர் வந்துட்டு தலைமை தாங்கியிருப்பார். இன்னும் சில இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இளம் வயது தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அதே மாதிரி அதிக காலம் வந்துட்டு யார் வந்துட்டு இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1940 46 வரைக்கும் வந்து இருந்திருப்பார். ஸோ அதிக காலம் யார் இருந்தா அப்படின்னு கேட்டாலும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து தான். அதேமாதிரி இளம் வயது தலைவர் யாருன்னு கேட்டாலும் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். அதுமாதிரி ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னி பெசன்ட் அவங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க. எந்த செஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 கல்கத்தா செஷனில். அதேமாதிரி ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஸோ அவங்க வந்துட்டு 1925 வந்துட்டு நம்ம கான்பூர் மாநாட்டுக்கு வந்துட்டு தலைமை தாங்கியிருப்பாங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.